சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். வித்யா ரோகிணி கிட்டே சொல்றாங்க, எனக்கிட்ட காமிச்ச மாதிரியே முத்துக்கிட்டேயும் காமிச்சிட்டா உனக்கு என்ன நடக்கும்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வித்யா, நீ தாண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணோம், உங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிட்டு முத்து எப்படியாவது வண்டி ஓட்டாத மாதிரி பார்த்துக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா அவர் என்னை சந்தேகப்பட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மகேஸ்வரியும் வந்து சொல்றாங்க, ஆமா ரோகிணி, அவ சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ரோகிணிக்கு ஒரு யோசனை வருது. மாமா தனியாக இருந்தால் முத்து வந்து வேலைக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தால் நீ எப்படி எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஒரு யோசனை வருது, நான் அத்தையை வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கடி கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் பாண்டிச்சேரி போக போகிறேன், என் ஃப்ரெண்டு ஒரு கூப்பன் கொடுத்தா அதில் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது 3 days, அந்த மாதிரி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க அத்தைக்கு கால் பண்ணிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு இருக்கோம், வரீங்களா அத்தை? போகலாமா? ஒன்லி லேடிஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ ரோகிணி, கண்டிப்பாக போகலாம், நான் இத்தனை நாளாக ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேர் போகிற மாதிரி இருக்க அத்தை, நம்ம வேணால் பார்வதி அத்தையை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம், நம்ம வேணால் ஸ்ருதியை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, அப்படி தான் போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மகேஸ்வரி, சூப்பர்டி, உன்னை மாதிரி யோசிக்கிறவங்கெல்லாம் யாருமே இருக்க முடியாது, நீ இங்கே இருக்கவே ஆண்டியே ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வித்யா வந்துட்டு, ஆமாம் ஆமாம், அவள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, ஜெயிலில் இருக்க வேண்டியவ தான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணிக்கு, என்னடி உனக்கு பிரச்சனை, நான் எப்படா மாட்டுவேன்னு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, கூடிய சீக்கிரமே மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ருதியுமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே மனோஜ் வந்து ரோகிணிகிட்ட கேட்குறாங்க, இப்போ தான் ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்தோம், ஆனால் நீ இப்போவே விட விட்டு டூருக்கு போகிறன்ற மாதிரி போயிட்டுருக்கியே, நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் உன்னை, ப்ளீஸ் வேணா நீயும் நானும் போடலாமா, நான் வேணா பொம்பளை விஷயம் போட்டுக்கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. உடனே ரோகிணிக்கு சிரிப்பு வருது. சீக்கிரமாக நான் வந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நான் ஞாபகமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அடுத்து ரவியும் ஸ்ருதிக்கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணுமா, அதுவும் என் அம்மா கூட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, உன் அம்மாவுக்கும் எனக்கும் தான் உனக்கும் தான் செட் ஆகாதுல்ல, எதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்றைக்குமே சொன்னதே இல்லை எனக்கும் ஆண்டிக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால அவங்களெல்லாம் என்னை எதுவுமே பேச முடியாது, அவங்க என்னை எப்போவுமே எதுவும் பேசினதும் கிடையாது, எதுவுமே பேசவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி இவ்வளோ தெளிவாக என் அம்மாவை பற்றி புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் பார்த்தேன் நீ ரோகிணியை நடத்துகிற விதமே. உடனே பணம் வரப்போகுதுன்னு சொன்னதுமே அவங்களுக்கு பர்சனேட் ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து விஜயா கூப்பிடுறாங்க ஸ்ருதியா, என்னம்மா இன்னும் வரலையான்னு சொல்லிட்டு, இல்லை அத்தை இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. சரிம்மா பொறுமையாகவே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தா இல்லை பொறுமையாக வான்னு சொல்கிறாங்க. அதே மீனாவாக இருந்தால் என்ன பண்ணுற இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாலி, என்னைக்குடா நீ கிளம்புவ என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ போகிறல்ல நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், ஆமாம் நீ இல்லாமையும் நானும் ஹாப்பியாக தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. மீனா கிட்ட முத்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்றப்போ மீனா சொல்கிறாங்க, மாமாவை தனியாக விட்டுட்டு போகாதீங்க, கூடவே இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, அப்பா நான் உங்கள் கூடயே தான் இருக்க போகிறேன், நான் சவாரி கூட இருக்குது, நான் செல்வத்தை அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, எதுக்காக எனக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் நம்ம ஆம்பளைங்களாம் வீட்டில் இருக்கிறோம், நம்ம எல்லாமே இப்போ 4 பேரும் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 4 பேரும் சேர்ந்து சாங்கெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு, உங்கள் கிருஷியோட பெரியம்மா பெரியப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்களா, எல்லாமே ஓகேவான்னு சொல்லிட்டு கேளுங்க, அப்புறம் யார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு கேளுங்க, முத்து வந்து அவங்க கூட இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும், நான் கொஞ்ச நேரம் விட்டு கால் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட கேட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி எல்லாருக்கிட்டையும் மாட்டிப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.